பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கெப்பாசிட்டர் பல்தை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள். இப்போ வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முதல்ல எதுக்கும் ஒருக்கா வந்து இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் பாதுகாப்புக்காக இதை வந்து கெப்பாசிட்டரில் வந்து சில வேளை கரண்ட் இருந்துச்சுன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் பழுதாக சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி ஒருக்கா 2 வயரும் ஒருக்கா ஷார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வந்து நான் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரோப்னா இந்த வயரை வந்து இந்த கேபிளை வந்து இதிலேருந்து எடுத்துருவோம். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கலாம். கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த நாபை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 20 இந்த இடத்துல 20 ஆங்கில இடத்துல ஜூ கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நாம் நாபை திருப்பி கொள்ளலாம். ரைட், திருப்பிட்டோம். இப்போ வந்து நாம் கெப்பாசிட்டரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ரேஞ்சில் திருப்பி இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வயரை ப்ளஸ் இந்த இடத்துல இந்த வயரை இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து கெப்பாசிட்டரில் 2 வயர்லையும் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் மல்டிமீட்டர் ப்ரோபை வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ரீடிங் வரலை அப்படின்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து போயிருக்குன்ற நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். பாருங்கள், இந்த கெப்பாசிட்டர் வந்து சூப்பராக நல்லாவே இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு ரீடிங் வருது. பாருங்கள், நான் வந்து சும்மா கொடுக்குறேன். இந்த ப்ரோப்ளைனே 2ஐயும் டச் பண்ணுறேன். இந்த வந்து பாருங்கள் டிஸ்பிளேயில் கட் ஆகுது. நீண்ட நேரம் இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன்னு நீண்ட நேரம் இந்த ப்ரோப்ளைனையும் இறுக்கி பிடிக்கக்கூடாது. பாருங்கள், கட் ஆகுது. இப்போ நான் இந்த கெப்பாசிட்டரில் வயர் 2லையும் கொடுக்குறேன். இப்போ வேலை செய்யுது. இந்த மாதிரி நாம் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த கெப்பாசிட்டரை வந்து டேபிள் ஃபேன் கெப்பாசிட்டர் பழுதாக இருக்கா இல்லையான்னு நாம் இந்த செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி செக் பண்ணி பார்க்கலான்னா, இது வந்து கொஞ்சம் நாம் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு தான் செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரண்ட்டுன்ற பவர் சுவிட்ச் போர்டு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த பவர் சுவிட்ச் போர்டில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பவரை கட் பண்ணுறதுக்கு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கெப்பாசிட்டர் இருக்குது தானே, இந்த கெப்பாசிட்டர்ன்ற வயர் 2ஐயும் வந்து இதில் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒருக்கா வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 செகண்ட் இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துட்டு 1 செகண்ட் நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் சுவிட்சை ஓஃப் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் எடுத்து இந்த வயர் 2ஐயும் வந்து இப்படி ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலேருந்து பொறி பறக்கும். அதாவது இந்த கெப்பாசிட்டரில் ஏறின சார்ஜ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா இந்த கெப்பாசிட்டரில் ஏறின சார்ஜ் வந்து இந்த மாதிரி தட்டி பார்க்குற நேரம் பொறி பறக்கும். இதை வச்சும் நீங்கள் இந்த கெப்பாசிட்டர் வந்து நல்லா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் பிறந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.